என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யோசுவாவின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறினது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் அருளப்பட்ட அந்த சமயத்தில் கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். ஆனால் அதை கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் எப்படி இருந்தார்? ஒரு அடி நிலமும் சொந்தமில்லாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதே வாக்குத்தத்தம் தலைமுறைகளுக்கு கடந்து வந்த பொழுது ஆபிரகாமின் சந்ததியார்கள் எங்கிருந்தார்கள்? அடிமைத்தனத்தில் காணப்பட்டார்கள். வாக்குத்தத்தம் அருளப்பட்ட சமயத்திலும் அது தொடர்ந்து வந்த சமயத்திலும் இது நிறைவேறத்துக்கு சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்தாரை பற்றி கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தனுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நீ அதை பார்க்கும் பொழுது இது நிறைவேறுமா? என் குடும்பம் இப்படி இருக்கே, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கே, இது எப்படி நிறைவேறும் என்று சொல்லி உங்களுக்குள் பல ஆயிரம் கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார், என் நல் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போவது இல்லை, அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மீது உங்கள் கண்களை பதிய வையுங்கள். மிக பொறுமையோடு கூட அவருக்காக காத்திருங்கள். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே நிறைவேற்றுவார், மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.